இப்போ நான் செய்ய போகிறது தேங்காய் பாலில் பச்சைப்பயிறு போட்டு நான் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பச்சைப்பயிரை வந்து இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? வாங்க இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், வேகும். ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ வந்து வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? தான் இந்த கலரில் வெங்காயம் வந்து வேக வைக்கணும். ஆக்சுவலி நான் 3 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இதில் நான் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த ஆயிலை செஞ்சுக்கலாம். நான் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்தது இது நல்லா இப்படி வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு பாருங்க, இவ்வளோதான், இவ்வளோ போடணும். இன்னும் கூட வேணும்னா இவ்வளோ போட்டுக்கலாம். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி அரைச்சே வச்சுருப்பேன். ஸோ அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குருமிளகு 1 ஸ்பூன் சேர்த்தணும். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்தணும். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்தணும். பட்டை 2, கிராம்பு 4 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பட்டை கிராம்பு அரைக்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது 2 பட்டை 4 கிராம்பு போட்டு கூட தாளிச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நான் போட்ட அந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பேஸ்ட்டு வந்து நல்லா அதோட மனம் வந்து வெளியில் வர அளவுக்கு இப்படி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இப்படி பெரட்டி விடுங்க. அந்த ஊற்றின ஆயில் வந்து தெரியணும் நமக்கு. பாருங்க, ஊற்றின ஆயில் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்படியே அடி பிடிக்காமல் நம்ம வந்து இப்படி பெரட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்ச 2 தக்காளியை போடுறேன். நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். நீட்டமாக நறுக்குனா சீக்கிரத்தில் வெந்துடும் தக்காளி. ஸோ அதனால் இப்படி நறுக்கிக்கங்க எப்பவுமே. அதையும் போட்டு இப்படி ஒரு 2 கிளறிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளியில் அப்போ தான் அந்த சாறு விடும். சாறு விட்டு சீக்கிரமாக மசியும். பாருங்கள், இத்தினூண்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கிரேவியில் வந்து ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். மேக்ஸிமமில் நீங்கள் வைக்கக்கூடாது. பாருங்கள், தக்காளி சீக்கிரம் மசியும். பாருங்கள், நீங்கள் வந்து நான் வந்து ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளி கூட போட்டு இது செய்யலாம். பாருங்க, இப்படி தக்காளியை நல்லா இப்படி குத்தி விட்டுக்குங்க. இப்படி குத்தி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் தண்ணி விட்டுருச்சு.
மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணணும்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணணும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டேன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 நான் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள். மட்டன் மசாலா பாருங்கள், 1 2 3 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணணும். நான் 3 அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். இதை வந்து இந்த எண்ணெயில் அப்படியே பெரட்டி விடுங்க. அந்த வெங்காய தக்காளியோட அந்த பேஸ்ட்டோட இந்த மசாலா போட்டதை வந்து அப்படியே பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. நான் 1/2 ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் வந்து பருப்பு வேக வச்ச இந்த டாலை வந்து பச்சைப்பயிரை வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்திருக்கேன். அந்த தண்ணி வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ கேஸை வந்து ஹையில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து அப்படியே இதில் ஒரு கொதிக்கட்டும். இந்த பேஸ்ட்டு கூட நான் பருப்பு வேக வச்ச தண்ணி, அதாவது பச்சைப்பயிரை வேக வச்ச தண்ணி வந்து இது வந்து ஒரு கொதிக்கணும். ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இது கூட என்ன ஆட் பண்ண போறேன்னா, இதோ நான் வேக வச்சு விசில் விட்டு எடுத்து வச்ச பச்சைப்பயிறு. இது நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு அளவு நீங்க வந்து இந்த பச்சைப்பயிரை போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை இது கூட நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் உப்பு இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பும் காரமும் நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், வேக வைக்கிறேன். நல்லா கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் வரட்டும், கொதிக்கட்டும். சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, தேங்காய் பால் பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் அப்படியே கிரேவி பதத்துக்கு பாருங்க இப்படி வந்துருச்சு. இப்போ நான் இறக்குற பக்குவம், இந்த இறக்குற பக்குவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அரைச்சி எடுத்து வச்ச முதல் தேங்காய் பால் 1 கப்பு இது கூட அப்படியே ஆட் பண்ணணும். 1 கப்பு தேங்காய் பாலை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தேங்காய் பாலில் அதிகம் இருக்கிறதுனால மேக்சிமம் நீங்கள் செய்கிற டிஷ்லலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இப்போ 1 கொதி 2 கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தலையை இப்படி தூவி ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பச்சை பயிறு தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு தான் நீங்கள் இறக்கி வைக்கணும். ஸோ சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. இதை வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசை இதுக்கும் கூட இதை வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள்.